பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னை போகிறாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உன் மனசில் வந்து இந்த மாதிரி நீ ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற விதையை வந்து தூண்டினதே உங்கள் சித்தப்பா தான், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது சித்தப்பா கிட்டேயும் போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. அவங்க சித்தப்பாவும் பார்த்திங்கன்னா என்ன தான் கோபம் இருந்தாலும் ராஜி வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு வாழ்த்தி தான் அனுப்புகிறாங்க. இதனால ராஜியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட அம்மா வந்து இந்த மாதிரி சென்னையில் எங்கள் மாமா வீடு இருக்குது, நீங்கள் போய் வெளியே தங்காமல் எங்கள் மாமா வீட்டில் போய் 3 பேர் தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்டால் வேணான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லும் போது ஏன் மீனா நம்ம அங்கேயே போய் தங்கிக்கலாமே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் அங்கேயே போய் தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கோமதியும் ஒத்துக்கிறாங்க. உடனே மீனா அது ரொம்ப டார்ச்சரான வீடு, எங்கள் மாமா அத்தனை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நம்ம தங்க போகிறது கொஞ்ச நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க. இதனால் 3 பேரும் அவங்க மாமா வீட்டில் தான் போய் தங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து ராஜிக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் உன் கூட வரல, நீ வந்து கவலைப்படாத, நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு உன்னோட கனவை வந்து நீ கண்டிப்பாக வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு மோட்டிவேஷனாக சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி பார்த்திங்க அப்படின்னா எமோஷனல் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜி எப்படி எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.